மாறினது. கர்த்தருக்கு மகிமை. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஜெபம், அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த 2026ஆம் ஆண்டு அவர் உங்க எல்லைகளை விசாலமாக்க உதவி செய்வார். முதலாவது அவரை தேடுகிற உங்களுக்கு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மாத்திரமில்ல, அந்த விசுவாசத்துல என்லார்ஜ்மெண்ட் உள்ள, எம்பவர் உள்ள ஒரு ஆற்றலை கொடுத்து உங்களை உந்தி தள்ளுவாரு. நீ இதை பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசு சொல்லுவான், பொய் சொல்லுவான், உன்னால முடியாது, உன் குடும்பம் அவ்வளவுதான், உன் நிலைமை அவ்வளவுதான், உன் பிள்ளை அவ்வளவுதான் அப்படின்னு அவன் பொய் சொல்லுவான். ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, உனக்குள்ள நான் இருக்கிறேன், இயேசுவின் நாமத்துல உன்னால முடியும், நீ பெற்றுக்கொள்வ. ஓ, உனக்குள்ள இந்த வார்த்தை விடுதலையை கொடுக்கும், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இந்த சங்கீதம் 91:14 போட்டிருக்கு, இந்த யாபேசு என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா, யாபேசே உன்னை நான் உயர்த்துவேன். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தான், அவனை கர்த்தர் உயர்த்தினார்.